ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான டேஸ்டியான சேமியா கிச்சடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரிடே வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா? ஸோ ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு சேமியா ஈஸியாக வந்து ஒரு சேமியா வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதையே மேனேஜ் பண்ணி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சேமியா ரெசிபி, சேமியா கிச்சடி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட ரெட் சில்லி கோகனட் சட்னி ரெசிபியும் பார்க்க போறோம். வாங்க குயிக்கா வீடியோ பார்த்துடலாம். சேமியா கிச்சடி பண்றதுக்காக ஒரு கடாயில 2 கப்பு தண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேமியாவை வறுத்துட்டு செய்ய போறதுல சேமியாவை வேக வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால ஒரு கடாயில வந்து 2 கப்பு தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து MTR வெர்மிசெலி தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ 1 கப்பு MTR வெர்மிசெலி நான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து 1 கப்பு வெர்மிசெலியை வந்து நான் வந்து கடாயில், அதாவது பாயிலிங் வாட்டரில் நான் சேர்த்துடுறேன். மாதிரி வெர்மிசெலியை வந்து நம்ம பாயில் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடயே போயிடும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க, நம்ம வந்து தண்ணியோட மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்து பார்த்து சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பர்ஃபெக்டாக குக் ஆகுதா இல்லையாங்கிற கான்ஷியஸும் நமக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து வெர்மிசெலி வந்து தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் வெர்மிசெலி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. நல்ல பாயிலிங் வாட்டரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் கையில் ஒரே ஒரு வெர்மிசெலியை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா அது 2ஆக உடைக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடும். அதனால பக்கத்திலே நின்று அதை உடனே சாஃப்ட் ஆகுதான்னு பார்த்து அதை உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெர்மிசெலி நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் பக்கத்துலேயே இருந்து குக் ஆனால் உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். இன்கேஸ் ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வடித்ததுக்கு அப்புறமா வெர்மிசெலியை வந்து ரன்னிங் டேப் வாட்டரில் காமிச்சிங்கன்னா வெர்மிசெலி வந்து பேக் டு வந்து அந்த ஃபார்முக்கு வந்துடும். ரெண்டாவது வந்து ஓவர் குக்கிங்கை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து வெர்மிசெலி தண்ணியை வடிச்சாச்சு. வெர்மிசெலி நமக்கு ரெடி. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், வெர்மிசெலி வந்து நல்லா உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரைட் ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து வெர்மிசெலி ரெடி. நீங்கள் வெர்மிசெலியை ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். அதில் 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துடலாம். கிராம்பு பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வந்து ஓரளவு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இந்த கிச்சடிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறதே. ஸோ அதனால் மறக்காமல் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த ராஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் வந்து ஒரு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாத்தூளோ இல்லை வந்து வேற எதுவுமே காரத்துக்கு கிடையாது. அதனால பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் குக் ஆகணும். மீன்வாயில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்தா நல்லா வந்து எல்லோ கலர் கிடைக்கும். அதனால சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் கலர் கிச்சடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து குக் ஆகணும். மீன்வாயில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா வந்து மறக்காமல் பொட்டேட்டோ சேர்த்துக்குங்க. கிச்சடிக்கு பொட்டேட்டோ சேர்த்து செஞ்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால எந்த வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, மறக்காமல் பொட்டேட்டோ சேர்த்து செய்யுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொட்டேட்டோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகணும். அதனால நம்ம வந்து மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடலாம். அது மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது கேஷ்யூ நட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னொரு வந்து கிச்சடி வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுக்கிற ஸ்டேஜில், அதாவது நம்ம பட்டை, கிராம்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து இது பண்ணலாம். அப்போ இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கவர் பண்ணி குக் பண்ணிட்டோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணாலே நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த வெஜிடபிள்ஸு ப்ளஸ் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா, அதாவது அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் அங்கங்கே வந்து கேரட்டு, க்ரீன் கலரில் வந்து க்ரீன் பீஸு, ஸோ இதெல்லாம் அங்கங்கே தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிச்சடி நமக்கு கிடச்சிரும்.
ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிச்சடி ரெசிபி. அதாவது இந்த பட்டை கிராம்பு ப்ளஸ் வந்து இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிச்சடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை கெஸ்ட்டு வராங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு லைட் டின்னர் வேணும், ஒரு குவிக்காக ஒரு 5-10 மினிட்ஸ்லாம் ரெடி ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நேரத்தில் இந்த கிச்சடி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம கையில் சேமியாவும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பரான ஒரு கிச்சடி நம்ம ரெடி பண்ணிடலாம். கடைசியாக இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சேமியாவோட இந்த மசாலாவோட இந்த காய்கறிகளோடலாம் இந்த வந்து சேமியா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வேக வச்ச இதை சேர்த்தது சேமியா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து ஃபைனல் ஸ்டெப்பு வந்து இது ரொம்ப முக்கியம். நான் ஒரே 1 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன். எதுக்காக கீ சேர்க்குறேன்னா, இது வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் கீ சேர்க்கறதுனால. அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சேமியா. ஸோ அதனால வந்து கடைசியாக வந்து ஒரே 1 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கிச்சடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேமியா கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நூடுல்ஸ் மாதிரி நினச்சி அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெட் சில்லி கோகனட் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம யூஸ்வலாக கோகனட் சட்னி பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ரெட் சில்லி யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். திருவின தேங்காய் வந்து 1 கப்பு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப்பு பொட்டுக்கடலை நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 காஷ்மீரி சில்லி, 2 வந்து நார்மல் சில்லி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லி யூஸ் பண்ணிக்கிங்க. காஷ்மீரி சில்லி கலருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கூஸ்பெரி சைஸ், அதாவது நெல்லிக்காய் சைஸ் வந்து சின்னதாக ஒரு புளி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட்டு, இதையும் நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இந்த சட்னியை அரைச்சிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சட்னி ரெடி. இதுக்கு வந்து தாளிப்பு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் ப்ளஸ் வந்து கருவேப்பிலை. இது வந்து நம்ம தாளித்து இதில் கொட்ட போகிறோம். ஆல்ரெடி வந்து என்கிட்ட தாளிச்சு எனக்கு ரெடியாக வச்சுருக்கிறதுனால நான் டைரெக்டாக தாளிப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியோட சேர்த்துடலாம். தாளிக்கும் போது மறக்காமல் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஆல்ரெடி தாளிப்பை வந்து நான் தாளித்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால நான் வந்து மார்னிங் குக்கிங்க்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி தாளித்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியோட நான் சேர்த்து நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ரெட் சில்லி கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த கிச்சடிக்கு இந்த கோகனட் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிச்சடி மைல்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரெட் சில்லி கோகனட் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா வந்து கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீக் டேஸில் பிஸியான டேஸில் வந்து குவிக்காக வந்து நம்ம வெர்மிசெலி கையில் இருந்துச்சுன்னா போதும், நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.